Hi guys, my CL subscribers, family member and friends. ஸோ நம்ம வீடியோ தான் யூடியூப்ல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 கிட்டத்தட்ட க்ளோசிங் ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு. ஜஸ்ட் இன்னும் 1 வீக் தான் இருக்குது செமிஃபைனல் ஃபைனல்ஸுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா டாப் 4 குவாலிஃபை ஆகல, 2 டீம் குவாலிஃபை ஆச்சு, மீதி 2 டீம் யார் குவாலிஃபை ஆகல, இன்னுமே ஒரு 4 டீமுக்குள்ள சண்டை இருக்குது. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் 4 டீம்ஸுக்கு 2024 யார் வந்திருக்கா, யார் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. எஸ், டாப் 2 ஆல்மோஸ்ட் சீல்டுன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீல்டு, செகண்ட் தேர்ட் 4 யார் முடிக்கலாம், யாருக்கு சான்ஸ் இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் குவாலிஃபை ஆகிட்டாங்க. 13 மேட்ச்சில் 9 வின்னு 3 லாஸ், நோ ரிசல்ட்டு. ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா செகண்ட் டீமாக குவாலிஃபை ஆகிட்டாங்க. 12 மேட்ச்சில் 8 வின்னு 4 வின்னு. பஞ்சாப் கூட ஆல்சோ கேகேஆர் கூட மேட்ச் இருக்குது. சிஎஸ்கே 13ல் 7 வின்னு, எஸ்ஆர்ஹெச் 12ல் 7 வின்னு, ஆர்சிபி 13ல் 6 வின்னு, அதுக்கப்புறம் லக்னோ 13ல் 6 வின்னு. ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலி எல்எஸ்ஜி அவுட்டு, பட் அவுட் சைட் சான்ஸ் இருக்குது. டெல்லி அவுட்டு, ஆர்சிபி, சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் இவங்க 4 பேர் தான் ஃபைட் பண்ண போகிறாங்க. இது ஆர்ஆர் குவாலிஃபை. ஸோ சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபியில் 3 டீமுக்குள்ள தான் காம்படிஷன். இந்த 3 டீமில் தான் ஏதாவது 2 டீம் வரப்போகுது. அது சிஎஸ்கேவா, எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி யாராவது 2 டீம் தான் வரப்போகுது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் அண்ட் சான்சஸ் பார்ப்போமே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நல்ல இதில் இருந்தாங்க. பட் ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரில, பின்னாடி பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் அப்படியே சொதப்பிட்டாங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் அவுட்டு. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பிரகாசமான சான்ஸ் இருக்குது. ஏன் ஃபஸ்ட்டு செகண்டில் முடிக்கிறதுக்கே பிரகாசமான சான்சஸ் இருக்கும். அவங்களோட ரிமைனிங் மேட்சஸும் ஈஸி தான், ஜெயிச்சிட்டா சூப்பராக இருக்கும். பட் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். சிஎஸ்கேக்கு சிம்பிள், ஆர்சிபியை தோக்கடிச்சா கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆகும். டாப் 2 ரொம்ப கஷ்டம் சிஎஸ்கேக்கு. ஆர்சிபிக்கு குவாலிஃபை ஆனாலே பெருசு, அவங்களுக்கான மழை ஏதாவது சம்பவம் பண்ணப்படாதுன்னு தெரியல. பட் ஆர்சிபி சிஎஸ்கே தோக்கடிச்சா ஆர்சிபி குவாலிஃபை ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டீம்லேருந்து போவோம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூம் கிடையாது. அவங்க ஜாலியாக குவாலிஃபை ஆகிட்டு ஃபஸ்ட் பிளேஸில் உட்கார போகிறாங்க. ஃபஸ்ட்டு செகண்டில் தான் இருக்க போகிறாங்க. அவங்கள யாரையும் அசைக்க முடியாது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செமிஃபைனல் அகமதாபாத்தில் ஆட தான் போகிறாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு டீம் டு குவாலிஃபை. செம்ம டீம், கௌதம் கம்பீர் லீடர்ஷிப் மென்டாரில் டீமும் செம்மையாக ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஃபில் சால்ட் ஊருக்கு போயிட்டாங்க, அது ஒரே ஒரு வீக்னஸ் தான். பட் மற்றபடி கொல்கத்தா கன் டீம் சொல்லி ஆகணும். ஸோ அவங்களுக்கு எந்த தலைவலியும் இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் நினச்சா ஷோ ஸ்பாய்லர்ஸாக கீழே தரலாம், 3rd 4th பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் கொல்கத்தா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் சீல்டு. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் போவோம். டெல்லி vs லக்னோ மேட்ச்சில் டெல்லி ஜெயிச்சதால ஆர்ஆருக்கும் குவாலிஃபிகேஷன் கிடச்சிச்சு. பிகாஸ் அவங்களும் இதுக்கு மேலே என்ன தான் தோத்தாலும் 5th பிளேஸ்லாம் வர முடியாது, அவங்களும் கன்ஃபார்ம் குவாலிஃபிகேஷன். பட் ஆர்ஆர் லாஸ்ட் ஒரு 3-4 மேட்சாக தோத்துட்டுருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் மாற்றணும். பிகாஸ் ஃபேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் தோக்கிறதே தான் வேலை ஆர்ஆருக்கு. அது கொஞ்சம் மொமெண்டம் பார்க்கணும். அவங்களுக்கும் பட்லர் ஊருக்கு போயிட்டாங்க, இங்கிலாந்து பாகிஸ்தான் சீரிஸ் ப்ரிப்பேர் ஆகணும்னு. பட் பட்லர் தாண்டி பார்த்தீங்கன்னா டாம் கோலர் கேர்மன் ஒருத்தர் இருக்கார். ஹெட்மேயர் போவல் ஒழுங்காக யூஸ் பண்ணும். பட் ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பிளேஸில் கன்ஃபார்ம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எஸ்ஆர்ஹெச் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டு இவங்க ஒரு மேட்ச் சுத்தா ஆர்ஆர் 3rd 4th கூட முடிக்கலாம். பட் குவாலிஃபிகேஷன் கன்ஃபார்ம். ஆர்ஆர் டாப் 2 ஆடினா தான் 2 சான்ஸ் கிடைக்கும் ஃபைனலுக்கு, இல்லைனா ஒரே சான்ஸ் தான். ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ பட் ஆர்ஆரும் சீல்டு. ஸோ ஆர்ஆர் கொல்கத்தா 2 பிளேஸ் குவாலிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சன்ரைஸ் ஹைதராபாத் பார்க்க போவோம். சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் சிம்பிள், டெஃபினட்டாக குவாலிஃபை ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கொல்கத்தா ஆர்ஆர்லாம் ஆல்ரெடி குவாலிஃபை, இவங்களுக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் மேட்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 2மே ஹோமில் ஆட போகிறாங்க. அது ஒரு மேசிவ் அட்வான்டேஜ். அவே மேட்ச் கிடையாது. ஆல்சோ இவங்க டீம்லேருந்து யாருமே வெளில போல, ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு ஆடுறாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் ஆர் ஃபேவரட்ஸ் டு குவாலிஃபை அண்ட் ஆல்சோ டாப் 2 வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. எப்படின்னு சொல்லுவோம். கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வேற உள்ள டீம் நடத்திருக்காரு. என்ன தான் பெரிய டோட்டல் அடிக்கிற டாப் 2 கான்ட்ரிபியூட் பண்ணாலும் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பலாம் இருந்தது. இப்போ அதுவும் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பவுலிங்கும் கிளிக் ஆகுது. ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு எல்லாமே கரெக்ட் டைமில் பீக் ஆகுது. அண்ட் ஆல்சோ கேப்டன் கமின் சூப்பராக லீட் பண்ணியிருக்காருன்னே சொல்லும். ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கான ஈக்குவேஷன்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கோ இல்லை 3rd 4th முடிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் 2 முடிக்கணும்னா எஸ்ஆர்ஹெச் போத் பஞ்சாப் அண்ட் குஜராத் 2 பேரையும் அடிக்கணும். ரன் ரேட்லாம் விட்டுருங்க. ஆர்ஆர் ஆடுற 2த்துல ஏதாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சா சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா 18 போகலாம். அண்ட் ஆல்சோ ஆர்ஆர் 18ல் இருப்பாங்க. அப்படி பார்த்தா ரன் ரேட்டில் எஸ்ஆர்ஹெச் செகண்ட் வரலாம். அப்படி இல்லை குவாலிஃபிகேஷன் மட்டும் போதும்னா எஸ்ஆர்ஹெச் 2த்துல ஏதாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும், அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கியூ வந்துடும். ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு குவாலிஃபிகேஷன் சான்சஸ் நான் டெஃபினட்டாக அவங்க ரேட் பண்ணுவேன். 3rd 4th செகண்டுக்கே அவங்க எய்ம் பண்ணுவாங்க. 90% குவாலிஃபைட் ஆங்க. டாப் 2 முடிப்பாங்கன்னு கேட்டால் டவுட் தான். ஆர்ஆர் 2மே ஜெயிச்சிட்டா எஸ்ஆர்ஹெச் சொல்ல முடியாது. ஆர்ஆர் ஏதாவது 1 தோத்து எஸ்ஆர்ஹெச் 2 ஜெயிச்சா எஸ்ஆர்ஹெச் சொல்லலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச் மக்களே இதுதான் எஸ்ஆர்ஹெச்கான ஈக்குவேஷன். எனக்கு தெரிஞ்சு அவங்க கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆகிடுவாங்க. கப் அடிப்பாங்களா கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த டீம் வச்சு. பட் அடிக்கக்கூடிய எல்லா அபிலிட்டியும் இருக்குது. பட் பார்ப்போம். குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அகமதாபாத்தில் ஈஸி பிச்சு சென்னையில் மாட்டிப்பாங்க. பட் எஸ்ஆர்ஹெச் எனிவேஸ் குவாலிஃபை ஆகிடுவாங்க. டாப் 2 முடிக்கிறாங்களா 3rd 4th முடிக்கிறாங்களான்னு இந்த ஜிடி பஞ்சாப் மேட்ச் ரிசல்ட் வச்சு தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் டீமாக நம்ம எல்எஸ்ஜி பக்கம் போவோம். அதுக்கு முன்னாடி திரும்பியும் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது பார்க்கலாம், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மேத்தமெட்டிக்கலி தான் இருக்காங்க, ப்ராக்டிக்கலி எலிமினேட்டட். அவங்களுக்கு எந்த சான்ஸும் கிடையாது. எஸ், உண்மையை சொல்ல போனால் டெல்லி மேட்ச் ஜெயிச்சிருக்கணும். 208 அடிக்க முடியாமல் இந்த பிச்சில் தோக்குறாங்க. ஆப்சல்யூட் கிரைம் அது. நல்ல பேட்டிங் ஆட வச்சு தோத்துறாங்க. ஸோ எல்எஸ்ஜி மொராலே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் தோத்ததுலேருந்து மொத்தமாக போயிடுச்சு. அவங்க இதுக்கப்புறம் ப்ரைடுக்காக தான் ஆடுவாங்க. மும்பையோட என்ன தான்
குவாலிஃபை அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவங்களும் எலிமினேட்டர் தான். பட் போர்டில் கேஎல் ராகுல் கேப்டன்ஸில் ஏகப்பட்ட எரர் இந்த வருஷம். ஜஸ்டின் லேங்கர் ஒரு புது கோச், அவர் எதுவும் குறை சொல்ல முடியாது, அவர் ஃபஸ்ட் டைம் வரார் ஐபிஎலுக்கு. பட் கேஎல் ராகுல் கேப்டன்சி ரொம்ப ஒரு மாதிரி சுமாராக இருந்திருக்கு. பிளேயிங் லோன் ஒழுங்காக செட் பண்ணல, நிறைய பேரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களோட திறமையை இது பண்ணல. கைல் மேட்ச்லாம் ரொம்ப சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேவதத் படிக்கல் எத்தனை இந்த மாதிரி நிறைய இருக்குது. பவுலிங் டிப்ளீட்டட். ஸோ லக்னோவுக்கு ஒரே ஒரு % சான்ஸ் என்னன்னா மும்பையை ஃபஸ்ட்டு தோக்கடிக்கணும், அதுக்கப்புறம் தோக்கடிக்கிறதும் இல்லாமல் பெரிய வித்தியாசத்தில் தோக்கணும். பார்த்தீங்கன்னா 8 to 10 ஓவர்ஸ் பேர் வச்சு சேசிங்கில் ஜெயிக்கணும். அப்படி இல்லைனா 100 ரன் அதுக்கு மேலே ஆல் அவுட் பண்ணணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? வரவும் போகிறோம் மும்பை அடிக்கலாம், பட் அதுக்குன்னு இப்படிலாம் அடிக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மும்பையை தோக்கடிக்கணும், அதுக்கப்புறம் இந்த மார்ஜினில் ஜெயிக்கணும். அதை தாண்டி சிஎஸ்கே ஆர்சிபியை தோக்கடிக்கணும். எஸ்ஆர்ஹெச் 2 மேட்சும் பெரிய மார்ஜினில் தோக்கணும். அப்போனா தான் லக்னோவால் வர முடியும். உங்களுக்கே தெரியும் லக்னோ வர மாட்டாங்க. பட் ஒரு எல்எஸ்ஜி ஃபேன்ஸுக்காக நான் இதை சும்மா போடுறேன், மேபி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கு போகிறேன். பட் முடியாது அவங்களால. டெல்லி மேட்ச் கையில் இந்த மேட்சை விட்டாங்க, என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. ஆப்சல்யூட் கிரைம் இந்த பிச்சில் 208 சேஸ் பண்ணது. அதுவும் அவங்க பேட்டிங்க்கு எல்எஸ்ஜியோட சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. மும்பை கூட என்ன தான் பாடுபட்டு ஜெயிச்சாலும் அவங்களால குவாலிஃபை ஆக முடியாது. நான் அந்த சொன்ன ஈக்குவேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண எல்எஸ்ஜி பட்லாம், பட் 99% வர முடியாது மக்களே. எல்எஸ்ஜியோட சீசன் ஓவர். ஒரு சுமாரான சீசன், நல்ல டீம் வச்சு பவுலிங் இல்லாமல் சொதப்பிட்டாங்க, சொல்லியே ஆகணும். மொமெண்டம் அப்படியே விட்டாங்க. ஸோ எல்எஸ்ஜிக்கான குவாலிஃபிகேஷன் சான்சஸ் ரொம்ப கம்மி, அவ்வளோதான். அவங்க மோஸ்ட்லி எலிமினேட்டட். பட் இந்த அவுட் சைட் சான்ஸ் எல்எஸ்ஜி ஃபேன்ஸ் அண்ட் பொதுவாக நம்ம ஒரு கிரிக்கெட்டிங் அனாலிஸ்ட்டாக நம்ம இதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். பட் எல்எஸ்ஜி எனிவேஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் டீமாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் போவோம். அவங்களுக்கு சிம்பிளுங்க ஈக்குவேஷன். குவாலிஃபை ஆகிறதுக்கு ஜெயிச்சா மட்டும் போதும். நெட் ரன் ரேட் தேவையில்லை, எனக்கு இவன் ஜெயிக்கணும் அவன் ஜெயிக்கணும் அந்த தலைவலியே தேவையில்லை. சிஎஸ்கே பெங்களூர் சின்னசுவாமியில் தோக்கடிச்சா போதும். அப்படியும் இல்லையா, மேட்ச் நடக்கலையா, மழையில் ஒரு பாயிண்ட் கிடச்சாலும் சிஎஸ்கே எவ்வளோ போயிடுவாங்க. அவங்களுக்கு தலைவலியே கிடையாது. அவங்களுக்கு தோத்தா மட்டும்தான் தலைவலி. தோத்தா கூட அது சில ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதில் தோத்தா தான் தலைவலியை தவிர அப்படி மெயினாக ஒன்றும் இல்லை. ஸோ ஈஸியஸ்ட் வே டு குவாலிஃபைன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு தான் நான் சொல்லுவேன். ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சி ஃபஸ்ட்டு நிறைய குறை இருந்தது, இப்போவுமே நிறைய குறை இருக்குது. பட் என்னவோ டீம் தட்டு மாதிரி திக்கி திசை மாதிரி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டார் பிளேயர்ஸ் பவுலர்ஸ் யாருமே இல்லை, அப்படியும் நல்லா மேனேஜ் பண்ணி ஜெயிக்கிறாங்க. பட் இதை வச்சுலாம் செமிஃபைனல் போனால் ஜெயிக்க முடியுமான்னு தெரியுது. என்ன தான் நீங்கள் சென்னையில் ஆடுறதா இருந்தாலும் அகமதாபாத்தில் ஒரு மேட்ச் ஆடிட்டு தான் நீங்கள் போனோம், அங்கே மாட்டிப்பீங்க 3rd 4th முடிச்சா. ஸோ சிஎஸ்கேன ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போம். சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா 3rd 4th முடிக்கணும்னா சிம்பிள், ஆர்சிபி மேட்ச்சை தோக்கடிச்சா மட்டுமே போதும். அப்படி தோத்தா கூட கடைசி ஆர்சிபிக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, 10 பால் கீழே தோக்கடிங்க இது பண்ணோம், இல்லைனா 18 ரன் கீழே தோக்கணும். அப்படி ஜெயிச்சா சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிடுவாங்க. அப்படி டாப் 2 முடிக்கணும்னா சிஎஸ்கே ஆர்சிபியை தோக்கடிக்கணும், அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் எல்லா மேட்சும் தோக்கணும். அது நடக்கவே நடக்காது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் டாப் 2 ஃபினிஷை மறந்துடுங்க. பட் கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆக எல்லா வாய்ப்பு இருக்குது. மேட்ச் அபேண்டன் ஆகி மழை பெஞ்சு ஒரு பாயிண்ட் கிடச்சாலும் சிஎஸ்கே உள்ள, ஆர்சிபியை தோக்கடிச்சாலும் உள்ள. சிம்பிள், சிஎஸ்கேக்கு தோத்தா அந்த சின்ன மார்ஜினில் தோக்கணும், இல்லைனா எலிமினேட் ஆடுவாங்க. சிஎஸ்கே எலிமினேட் ஆக ஒரே வரி ஆர்சிபி கிட்ட அந்த ஒரு சொன்ன மார்ஜினில் தோக்கிறது தான். மற்றபடி ஆர்சிபியோட சிஎஸ்கே ஃபார் அஹெட் ஆஃப் இருக்காங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு. இந்த சான்ஸஸ் சிஎஸ்கே விட்டாங்கன்னா எதுவுமே சொல்கிறது கிடையாது. பட் இந்த பவுலிங் வச்சு சிஎஸ்கே இவ்வளோ தான் வந்தது நான் ஒத்துப்பேன். ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய பேர் இல்லாமல் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ருத்ராஜ் கேப்டன்சியில் தோனியும் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஸோ சிஎஸ்கேக்கு லக் இருக்கா, வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஈசாலா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்சல்யூட் கங்க்ராச்சுலேஷன்ஸே சொல்லுவாங்க. ஃபார் த ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் லாஸ்ட் பிளேஸில் இருந்து திடீர்னு ரைஸ் ஆகி பீக் ஆகி மொத்தம் டோர்னமெண்ட்டில் மொமெண்டம் கிடைக்கும்போது ஒரே ஒரு ஸ்டார் பிளேயர் போயிருக்காங்க. வில் ஜாக்ஸ் அவங்களுக்கு அவைலபிள் கிடையாது, சிஎஸ்கேக்கு முன்னாடி அவைலபிள் கிடையாது. பட் மற்றபடி கன் டீமாக ஃபார்ம் ஆயிருக்கு. பவுலிங் நிறைய பேர் கலாய்ச்சாங்க. இதே பவுலிங் இப்போ 3 மேட்ச் ஆல் அவுட் எடுத்துன்னு வராங்க. அந்த அளவுக்கு ஆர்சிபியோட ஃபார்மேஷன் சூப்பராக இருந்திருக்கு, மொமெண்ட்டும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு லக் இருக்கா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் May 18 சிஎஸ்கே ஆர்சிபி ஒரு மிச்சுவல் குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். அதுவும் சில ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி மழை அவங்கள காப்பாற்றணும். பிகாஸ் மழை பெஞ்சு காப்பாற்றக்கூடாது, மழை வராமல் காப்பாற்றணும். மழை பெஞ்சு ஆர்சிபிஆர் எலிமினேட்டட், லிட்ரலி நாக் அவுட் எலிமினேட்டட். மழை பெய்யாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு மேட்ச் ரிசல்ட் கிடைக்கும். அப்படி 5 ஓவர் 10 ஓவர் மேட்ச் மேலே மாற்றினாங்கன்னா அது அன்றைக்கான டேயில் தான் ஈக்குவேஷன் தெரியும். பட் ஆர்சிபிக்கு இப்போ வரைக்கும் நான் கால்குலேட் பண்ண ஈக்குவேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், அவங்களால ஃபஸ்ட்டு செகண்ட் வர முடியாது, குவாலிஃபை தான் ஆக முடியும். குவாலிஃபை ஆனோன்னா சிஎஸ்கேவை ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்கன்னா 18 ரனில் அதுக்கு மேலே ஜெயிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிபி 205னா சிஎஸ்கே வந்து 187 இல்லை அதுக்கும் கீழே ஆல் அவுட் பண்ணணும். சேசிங்னா 10 பால் முன்னாடி முடிக்கணும், அதாவது 18.2க்குள்ளே முடிக்கணும். அதுக்கு மேலே முடிச்சா அவங்களால குவாலிஃபை ஆக முடியாது. சிம்பிள் டாஸ்க் ஆர்சிபிக்கு. ஸோ 10 balls to ஸ்பேரில் முடிக்கணும். சேசிங்னா ஃபஸ்ட் பேட்டிங்னா 19 ரன்ஸ் ஆர் 18 ரன்ஸ் நான் 19 ரன்ஸ் அந்த டிஃபீட்டுக்கு அந்த மார்ஜினுக்கு மேலே அடிக்கணும். அப்படி அது கீழே எவ்வளோ ஜெயிச்சாலுமே ஆர்சிபியால் குவாலிஃபை முடியாது. இந்த 2 கால்குலேஷன்ஸ் ஆர்சிபி கையில் எடுத்து ஜெயிச்சா மட்டுமே தான் அவங்களால குவாலிஃபை முடியும். பட் எனக்கு ஒரு ஆர்சிபி ஃபேனாக அவங்க குவாலிஃபை ஆனாங்க. எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கலாய்ச்சாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஆடிட்டு இருக்காங்க. சூப்பராக மேலே வந்திருக்காங்க. திரும்பி தோத்துட்டு கீழே போனால் வேஸ்ட் ஆகிடும். பட் ஜெயிச்சுட்டு பிளே ஆஃபில் நாக் அவுட் ஆனால் ரொம்ப அசிங்கம். ஸோ ஆர்சிபி ஒரு சூப்பர் கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவாது அவங்க குவாலிஃபை ஆகணும்னு ஆசைப்படுறேன். பட் விதி யாருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு.
ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சிஎஸ்கே ஃபேனா, சிஎஸ்கே நிறைய கப் அடிச்சிட்டாங்க, நிறைய வந்தாச்சு. நீங்கள் என்னதான் தோனி ஃபேன் சொன்னாலும் எத்தனை தடவை சிஎஸ்கேவே கப் அடிக்கிறது நமக்கே பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். ஆஸ் அ நியூட்ரலாக இல்லைனாலும் சிஎஸ்கே ஃபேனாக இல்லைனா நான் ஜென்ரலாக சொல்ல போனால் எனக்கு எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்சிபி குவாலிஃபை ஆகணும். எஸ்ஆர்ஹெச் ஃபார் த வே கமின்ஸ் லீட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ த பேட்டிங் யூனிட் சூப்பராக இருக்காங்க. அவங்க டெஃபினெட்லி குவாலிஃபை ஆகணும். ஆர்சிபி இவ்வளோ ட்ரால்ஸ் எல்லாத்தையும் கடந்து சூப்பராக இருக்காங்க. ஸோ அவங்க 4th டீமாக குவாலிஃபை ஆகணும். என்னோட உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். சானல் டீம் என்ன பண்ணால் குவாலிஃபை ஆகுன்றதுக்கு எல்லாமே சொல்லியிருக்கோம். இதுக்கு நெக்ஸ்ட் ஐபிஎல் முடிச்சுட்டு T20 வேர்ல்ட் கப் வருது. அதுக்கான ஸ்குவாட் ப்ரிவ்யூ அனாலிசிஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு